திருட்டு விசிடி போடுறவன் வந்து 50% வருமானத்தை திருடுகிறான், களவாடுகிறான். இதுதான் உண்மை. நான் இதை ஒருமையில பேசுறேன்னு நினைக்க முடியும். பன்மையில இருந்தா கூட அவங்களுக்கு உரித்தான மரியாதை அவ்வளவுதான். அவரை திருடர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இப்போ சமீப காலகட்டத்தில் அது கொஞ்சம் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்துட்டா பெட்டர், எதுக்கு வம்புன்னு நினைக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், நாடு கெட்டு போச்சு என்பதற்கு முதல் அடையாளம் என்னன்னா, திருடன் கத்தினா ஓடணும். அவன் நின்று திரும்பி என்ன கூப்பிட்டீங்களான்னு, காரியம் கெட்டது. என்ன கூப்பிட்டீங்களா சார், என்ன எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டான்னா காரியமே கெட்டது. இப்ப அந்த சூழலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். திருடனையும் நெருங்கி கொண்டிருக்கிறோம், சூழலையும் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அது ஆபத்தான சூழல். 50% நம்மளுடைய சொத்துக்களை, உங்களுக்கும் வரக்கூடிய வசதிகளை அவர்கள், ஏன்னா நல்ல தேட்டரில் உட்காந்து சினிமா பார்க்கலாம், இன்னும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதையெல்லாம் கொண்டு போய் சுபிட்சம் வராமல் தடுக்கும் அந்த திருடர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சரிப்பா, அது போறது அது வழக்கமா அப்படிதான், தேன் எடுத்தவன் நக்காம விடுவானு என்னென்னமோ புது பிலாசபிலாம் சொல்லி அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கென்று ஒரு தனி இடம் வந்து விட்டது. ஆனால் நியாயமாக அந்த திருடன் எடுக்கும் பணத்திலிருந்து கூட என்று வைத்துக் கொள்ளலாம், அதை குறைத்து 1% நியாயமான உடையவன் எடுத்தால் அது தப்புங்கிறது தான் இப்ப இந்த போராட்டம். இது என்னுடைய சொத்து, நாளை நீங்கள் ஒரு படம் எடுத்தால் உங்களுடைய சொத்து. திரும்ப திரும்ப இறுக்கி சினிமாவை நாங்கள் உணர்ச்சிகள் படம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கும் அது நாயகன் படத்தில் வர்ற மாதிரி ரத்த அடிபட வேண்டி இருக்கும்.